வேல் பிடித்துருவன் வேகமாய் வந்தான், விளங்கும் மயிலோடு விந்தையும் புரிந்தான். சீலனன்மதே முகன் செவ்வேல் முருகன் சிந்தையில் புகுந்த சீரிளங்குமரன். வேல் பிடித்துருவன் வேகமாய் வந்தான், விளங்கும் மயிலோடு விந்தையும் புரிந்தான். இந்திரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. காரணம் சூரபத்மனுடைய சமஹாரம். நம்ம பாடு இனிமே நிம்மதியா அரசாட்சி பண்ணலாம் அப்படின்னு நிம்மதியா இருக்கான். தேவலோகத்தை கைப்பற்றின சூரபத்மன் தேவேந்திரனை பழைய வாழ்க்கையில ஓட ஓட விரட்டினா இல்லையா, கஷ்டப்பட்டு பூலோகத்துக்கு தப்பி வந்தான். என்ன பண்றதுன்னு தெரியாம முருகப்பெருமான் தான் காப்பாத்தினார். இந்திரனை காப்பாற்ற சூரபத்மன் மேல படையெடுக்க பகைவரோடு போர் புரியும் ஒருவர் தன் படைகளோடு தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் படை வீடு அப்படின்னு பேரு. அப்படி 6 இடங்கள்ல தங்கினார் முருகப்பெருமான். அதுதான் 6 படை வீடுகள். கடைசியில சூரபத்மனை அழிச்சொழிக்க தேவலோகத்தை தேவேந்திரனுக்கே மீட்டு கொடுத்தார். ஒரே சந்தோஷம். அதனால வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக, இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக. தனக்கு இப்பேற்பட்ட பெரிய உதவி பண்ண முருகப்பெருமானுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு ஆசைப்பட்டான் தேவேந்திரன். என்ன பிரைஸ் கொடுக்கறது? உயிரியே கொடுத்தா கூட போராதே. கடைசியில தன்னுடைய உயிரை விட மேலான, தன்னுடைய உயிருக்கு உயிரான தன்னுடைய பொண்ணு தெய்வ யானைய முருகனுக்கு கல்யாணம் பண்ணி தரான். வாஸ்தவத்துல தேவேந்திரன் வளர்ப்பு தந்தை தான். ஏன்னா மகாவிஷ்ணுனுடைய 2 சொட்டு கண்ணீர் தான் அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும். இப்ப மகாவிஷ்ணுடைய பெத்த குழந்தைகள், இவன் வளர்க்கக்கூடிய குழந்தைகள். நான்முகன் நாரதர் மற்றும் தேவாதி தேவர்கள் புடைசூழ முருகப்பெருமான் தெய்வானிய கல்யாணம் பண்ணி கொண்ட தலம் தான் திருப்பரங்குன்றம். ஏன் எவ்வளவோ ஊர் இருக்கு, ஏன் திருப்பரங்குன்றத்தை சூஸ் பண்ணார் அப்படின்னா, பரம்னாலும் உயர்வு, குன்றுனாலும் உயர்வு. உயர்வான முருகப்பெருமான் இப்ப ஏற்பட்ட இடத்துல தானே கல்யாணம் பண்ணிப்பார். அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு இந்த ஊர் தான். மற்றவை நமக்கு தெரியும், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. குடைவரை கோயிலான இந்த கோவில் சிவபெருமானுக்கு தான் முதல்ல தோன்றியது. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதை கைப்பற்றிட்டார். வடக்குல கைலாயமலை இருக்கிற மாதிரி தெற்கில் உள்ள கைலாயமலை அப்படின்னா தென் தெற்கு பரன் கைலாயம் குன்றம் மலை அப்படின்னு திருப்பரங்குன்றமா இதுதான் இருக்கு. கர்ப்ப கிரகத்துல முருகப்பெருமான் அமர்ந்த நிலையில அருள் பாலிக்கிறார். அறுபடை வீடுகள்லயே அமர்ந்த நிலையில முருகன் இருக்கிறது இங்க மட்டும்தான். அவருக்கு இடப்பக்கம் தெய்வானையும் வலப்பக்கம் நாரதரிடம் பெற்றிருக்க சூரியன், சந்திரன், காயத்ரி, சாவித்ரி, சித்து வித்யாதரர், கலைமகள், நான்முகன், இந்திரன் ஆகியோரும் சுற்றும் சூழ இருக்கிறார்கள். கீழ்ப்பகுதியில யானை, மயில், சேவல், ஆடு, இதோட அண்டராபரணர், உக்ரமூர்த்தி இவர்கள் எல்லாம் இருக்க. யானைக்கு இங்க என்ன வேலைன்னா, இந்திரனுடைய வாகனமான தெய்வானைய பிரிய மனசே இல்லாம இங்கேயே தங்கிடுதான். ஐதாவத யானை. முருகப்பெருமான் சிவனை குறித்து தவம் இருந்த தலம் எது அப்படின்னு பார்த்தா இந்த க்ஷேத்திரம். பிரணவ மந்திர விஷயத்துல உலக நீதிக்கு புறம்பாக நடந்ததுனால தவம் பண்றார். இங்கதான் முருகப்பெருமான். மகனுக்கு காட்சி தந்த தந்தையின் கோவில் சந்நிதி தெருவுல இருக்கு. இங்க போய் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானை போய் நம்ம திருப்பரங்குன்றத்துல பார்க்கணும். முருகன் மட்டும்தான் தவம் பண்ணாரானா இல்ல, பார்வதியும் இங்க தவம் பண்ணியிருக்கா. மகிஷாசுரன்கிற அசுரனை அம்பிகை மைசூர்ல வதம் பண்றா. இதனால அம்மனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது. அந்த தோஷத்தை போக்குவதற்காக அம்பாளும் இங்க தவம் பண்ண வந்திருக்கா. அவ்வாறு பார்வதி தேவி சாப விமோசனம் பெற்ற சிறப்பு தலம் இது. தனையனுக்கும் மனைவிக்கும் அருள்பாலிக்கிறார். வணங்கும் பக்தர்களுடைய பாவத்தையும் போக்குவார் அப்படிங்கிறதுல சந்தேகமும் நமக்கு இருக்கா என்ன? இதோ கோவில வலம் வரலாமா? முகப்புல 48 தூண் மண்டபம், நிறைய சிற்பங்களோட ரொம்ப அழகா இருக்கு. முருகன் தெய்வானை திருமண கோலத்தை ஜாம்னு அவ்வளவு ஒரு ஜொலிக்க காட்சி கிடைக்கும் நமக்கு. அடுத்தது ஒரு 150 அடி உயரம் உள்ள 7 நிலை ராஜகோபுரம். தொடர்ந்து திருவாட்சி மண்டபம். இங்கதான் பங்குனி உத்திரத்துல முருகனுடைய திருமண விழா நடக்கிறது. ஜேஷ்டா தேவி, கலைக்கோட்டு முனிவர், அண்டத்தை அணியாக கொண்ட அண்டராபரணர், இங்க முக்தி எய்திய பராசலர், வியாசர், அதிகார நந்தி, இரட்ட விநாயகர் ஆகியோர் கம்பத்தடி மண்டபத்துல கண்டு கழித்து விட்டு மகா மண்டபத்துக்கு நம்ம போகலாம். கோவர்தனாம்பிகை, முருகன்,
63 சனீஸ்வரன் ஆகியோரை வணங்கலாம். அடுத்து வரக்கூடியது அர்த்த மண்டபம். சிவபெருமான் பரங்கரிநாதரா இங்க அருள்பாலிக்கிறார். முருகப்பெருமானுடைய கருவறைக்கு மேற்கில் கொற்றவையான துர்கை பெரிய உருவத்துல காட்சி தரா. இந்த ஆலயத்துல உள்ள கற்பக விநாயகர் அபூர்வமானவர். பூதகணங்கள் சூழ்ந்திருக்க, தேவர்கள் வாத்தியம் இசைக்க, ஹனுமன் சஞ்சீவி மலையை தாங்கி வர, தாமரை மலர்ல அமர்ந்த கோலத்துல இருக்கார் கற்பக விநாயகர். பாச அங்குசம் எல்லாம் இவர் கையில இல்ல, மாறா என்ன இருக்குன்னா மோதகமும் கரும்பும் வச்சுட்டு இருக்க. ஆவுடை நாயக்கி ஸ்ரீதேவி பூமாதேவியோட பவளக்கனிவாய் பெருமாள், சத்தியகிரீஸ்வரர், சோமாஸ்கந்தர் இவர்கள் எல்லாம் அருள்பாலிக்க, முதல்ல குடைவரை கோயிலாக தோற்றம் கொண்டிருந்த இந்த கோவில் பிற்கால பாண்டியர்களுடைய காலத்துலதான் சிறப்பு பெற்றது. நாயக்கர் காலத்துல அழகிய மண்டபங்கள் கோபுரங்கள்னு ஏற்றம் பெற திருப்பரங்குன்றம் மலை மேல காசி விஸ்வநாதர் கோவிலும் இருக்கு. காலை 9 மணிக்கு அங்க தினசரி பூஜை நடக்கும். சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர், அருணகிரிநாதர், குமரகுருபரர் ஆகியோரால் வணங்கப்பட்ட திருப்பரங்குன்றத்திற்கும் நக்கீரருக்கும் இடையே தொடர்பு உண்டு இல்லையா? ரொம்ப அற்புதமான கோவில் இது. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடியதற்கே இந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் தான் காரணம். அது என்னன்னா, ஒரு சமயம் ஒரு கருமுக்கிங்கிற கரும்பூதும் ஒரு 1000 பேர் சேர்ந்தாதான் சாப்பிடும். அது காத்து கொண்டு இருக்கிறது. நக்கீரர் அந்த பக்கம் வரும்போது சிவ பூஜை பண்ணதுனால அவரை ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில அவர் சிவ பூஜையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் நழுவின உடனே இதுதான் சாக்குன்னு பிடிச்சு கொண்டு போச்சு. ஆனா அவரை சாப்பிடல. 999 பேர் வந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் 1000வது ஆளா நக்கீரர் வரவும் அவரை பிடித்து கொண்டது. அவர் சாப்பிடும் போதுதான், அவரை சாப்பிட முயற்சி பண்ண போதுதான் நக்கீரர் பாடுறார் திருமுருகாற்றுப்படைய. ரொம்ப அற்புதமாக பாட ஆரம்பிக்கிறார். வருஷிக்க திருமுருகாற்றுப்படைய கடைசியில பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனேன்னு பாடி முடிக்கிறார். முருகப்பெருமான் கிண்டலா கேட்கிறார், எனக்கு இன்னும் வயசானதுக்கு நிறைய வருஷம் இருக்குப்பா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்றும் இளையோய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். மாமயூர மீதிலேறிவா என்னை ரட்சிக்க வான். முருகப்பெருமானுடைய கூறிய வேல் பாறைய கீறி அங்க கங்க தீர்த்தம் உருவாக அகமகிழ்ந்து வணங்க, எல்லாரையும் காப்பாற்ற முருகன் மலையை கீறிய பிளவையும் நக்கீரர் பூஜை செய்த பஞ்சாட்சர பாறையையும் திருப்பரங்குன்றம் போகும்போது கட்டாயமா பார்க்கணும். அற்புதமான க்ஷேத்திரம் திருப்பரங்குன்றம்.